அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்கள் ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைய போகுது? எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்? எந்த தெய்வத்தை வழிபடணும்? நீங்கள் எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளணும்? அப்படின்னும் இந்த ராசிக்காரர்களோட பொதுவான குணங்களை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்திலேயே இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பழகுறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க மற்றும் உறவுகளில் அன்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அவங்க விரும்ப மாட்டாங்க. நிலையான வாழ்க்கையை விரும்புகிறவங்க. கற்பனைகளில் வாழாமல் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க. காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் ரொம்பவே அக்கறையோட செயல்படுவாங்க. அவங்க மீது அன்பு காட்டுறவங்க கிட்ட அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. இந்த ராசிக்காரங்க தங்கள் குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே அன்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசியா இந்த ரிஷப ராசி இருக்கு. இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்பவுமே குடும்ப சூழல்ல பெற்றோர்களின் அரவணைப்பிலேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. நிலராசியான இவங்க எந்த முடிவிலுமே திடமா இருப்பாங்க. குடும்பம் பணியிடத்துல அனுசரித்து செல்ல நினைப்பாங்க. அதையும் மீறி எதிர்ப்புகள்லாம் வந்தாலும் கூட அதை இவங்க ரொம்ப எளிமையா சமாளிப்பாங்க. நிலையான சிந்தனையும் செயல்பாடுகளும் கொண்டவங்களாக இருப்பாங்க. பார்க்க அழகா இருப்பாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துல இரண்டாவதா வரக்கூடிய ராசி ரிஷபம். இந்த ராசியின் சின்னம் காளை. ராசி அதிபதி சுக்கிர பகவான். ஒருவருக்கு பொன் பொருள் வசதி வாய்ப்புகள், ஆடம்பரம், இல்லற இன்பம் உள்ளிட்டவற்றை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். இதனால இந்த ரிஷப ராசியினருக்கு கலை மற்றும் இசையில அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஜோதிடத்துல பெண் ராசியாக ரிஷப ராசியை கருதப்படுது. இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை செஞ்சாலுமே முழு அர்ப்பணிப்போட செயல்படுவாங்க. ஒரு இடத்துல படிக்க சேர்ந்தா அந்த இடத்துல நீண்ட காலமா இருப்பாங்க. அடிக்கடி வேலையை மாற்ற விரும்ப மாட்டாங்க. மேலும் அதே இடத்துல பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும்னு வேகத்தோட செயல்படுவாங்க. அதே சமயம் இவங்க பலவந்தமா எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதை தான் இவங்க செஞ்சு முடிப்பாங்க. மேஷராசி சேர்ந்தவங்க கிட்ட ஆளுமைத்திறன் சிறப்பாக இருக்கும். இவங்க அழகு சாதன பொருட்கள், ஆடை ஆபரணம் வெளியிட்டவற்றை அதிகமாக விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால அழகு ஒப்பனை செய்யறது போன்றவற்றை அதிகமாக விரும்புவாங்க. ரொம்பவே வசீகரமான உடலமைப்பு கொண்டவங்களாகவும் பரந்த தோள்கள் மற்றும் வலிமையானவர்களாகவும் இவங்க காட்சி அளிப்பாங்க. இவங்க பலமானவர்களா அல்லது பலவீனமானவர்களாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த ஒரு வேலை அல்லது போட்டியிலுமே தன் முழு பலத்தையும் காட்டி செயல்படுவாங்க. ரிஷபராசியை சேர்ந்தவங்க ரொம்பவே நம்பகத்தன்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் இனிமையான பேச்சால பிறரோட எளிதாக நட்பாயிருவாங்க. ரிஷபராசினர் தங்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே அக்கறையோட செயல்படுவாங்க. இவங்க பிறரிடம் அன்பாகவும் தன் மீது அன்பு காட்டுறவங்களையும் அதிகமாக நேசிப்பாங்க. இதுவே இவங்களோட காதல் வசப்படுத்துறதுக்கு காரணமாகவும் அமையும். தான் நேசிக்கக்கூடியவங்க மீது தன் உயிரை வச்சிருப்பாங்க. திருமணமான குடும்பஸ்தர்கள் குடும்ப பொறுப்புகளை முழு மனசோட செய்வாங்க. தன் மனைவி பிள்ளைகளிடம் உணர்வு ரீதியாக கலந்திருப்பாங்க. மேலும் கிரகநிலைப்படி அடுத்த 7 நாட்களோட ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சியும் மனபலமும் கூடும் வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ராசிக்கு செவ்வாய் மற்றும் மக்கர புதனின் பார்வை இருக்கு. இதுவரை உங்களை சூழ்ந்திருந்த வறுமை அகலுங்க. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தேடி தரும் விதமா உங்களுக்கு அமைய போகுது. புதிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணம், குழந்தை பேரு, வீடு வாகன யோகம், பொன் பொருள் சேர்க்கைன்னு பல்வேறு பாக்கிய பலன்கள்லாம் நடக்க போகுது. காதல் திருமணத்துக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்க போதுங்க. வருமான பற்றாக்குறையால துன்பப்பட்ட நிலையெல்லாம் மாறி பற்றாக்குறைகள்லாம் அகலப் போகுதுங்க. சொத்து வாங்கும் விற்கும் முயற்சிகள்லாம் ஈடேற போகுது. பிரம்மாண்டமான வீடு வாகனமெல்லாம் இந்த வாரம் கிடைக்க போகுது. தொழில் வளர்ச்சி சிறக்க போகுது. பொருள் வரவு அதிகமாக இருக்குங்க. வர கடன்கள்லாம் வசூலாகும். இனிமை தரும் இடமாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை இந்த வாரம் கிடைக்குங்க. பிள்ளைகளின் சுப நிகழ்வு பேச்சுக்கள்லாம் முடிவாகும். தடைப்பட்ட பத்திரப்பதிவுகள்லாம் நடந்தேறும். ஸ்ரீ கிருஷ்ணரை நீங்க வழிபட அனைத்து விதமான நன்மைகளுமே உங்களுக்கு கூடி வரும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் தொடக்கத்துல உங்க வேலையில உற்சாகமா நீங்க உணருவீங்க. இந்த நேரத்துல உங்க வேலை துறையில நீங்க விரும்பிய வெற்றியை அடைய போறீங்க. அன்புக்குரியவரை சந்திக்கிறதும் சாத்தியமாக முடிய போகுது. ஆனா வாரத்தின் 2ஆம் பாதியில சில வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களை தொந்தரவு செய்யலாம். வீட்டு கவலைகள்லாம் ஒரு முக்கிய காரணமா இருக்கும். இந்த நேரத்துல உங்கள் பிரச்சனைகள் பற்றியே நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். வேலையில இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படுவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விதமா அமையும்.
இந்த நேரத்துல உங்க பேச்சுல, நடத்தையிலயும் நீங்க நிதானத்த கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். இணக்கமான வாக்குவாதங்கள்லாம் உங்க திருமண வாழ்க்கைய மகிழ்ச்சியா மாற்றலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமா மஞ்சள் நிறம் அமையும். அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா 4. மேலும் இந்த வாரம் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில இடங்கள்ல வேலை சுமை இருக்கும். சில இடங்கள்ல சுவையா இருக்கும். உத்தியோக ரீதியா பதவி மாற்றம் கூட வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாம நடந்தேறும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரமா இந்த வாரம் அமையலாங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறைய போகுது. பிள்ளைகளால மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோக ரீதியா பார்க்கணும் அப்படின்னா, அலுவலகத்துல திருப்தியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்க போகுது. வருமானம், புதிய வாய்ப்புகள்லாம் தள்ளி போகலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுது. சில திட்டங்களை செயல்படுத்தும் வாய்ப்பு கூட ஏற்படும். குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக பணத்தை சேமிக்க கவனம் செலுத்தணுங்க. கஷ்டப்பட்டு தான் பணத்தை சேர்க்கணும். கலைத்துறையினர் வெற்றியும் வெகுமதியும் அடைய போறாங்க. புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையா இறங்கலாம் நீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரப்போகுதுங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதால தொழில் ரீதியா சில பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்ச பின்னாடி தான் விடுபடுவீங்க. நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். இணையதள தொழில்ல ஈடுபட வேண்டாங்க. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டியதா இருக்கும். பண விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். மேலும் பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சிவபெருமான வழிபட வர தடை தாமதங்கள்லாம் குறைந்து நன்மைகள் நிறையவே நடக்குங்க. எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகமா இந்த வாரம் இருக்குங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து வராதுன்னு நினைச்ச கடன் தொகை இந்த வாரம் வந்து சேரும். சிலருக்கு வாழ்க்கை துணையால ஆதாயம் பெறும் வாய்ப்பு கூட ஏற்பட போதுங்க. திருமண முயற்சிகள்லாம் சற்று இழுபறிக்கு பின்னாடி தான் சாதகமா முடியும். சகோதர வகையில சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அலுவலகத்துல பரபரப்பா இயங்க போறீங்க. எதிர்பார்த்த சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேறு வேலைக்கு செல்ல விரும்புறவங்க அதுக்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொண்டா சாதகமா முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்தியா இருக்குங்க. பற்று வரவு சுமூகமா நடைபெறும். கடையை விரிவுபடுத்தணும்னு முயற்சி செய்கிறவங்க இந்த வாரம் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுக்கு உற்சாகம் தரும் சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் நீங்க. சிலருக்கு பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்குங்க. கணவருடன் வாக்குவாதம் செய்யாம அனுசரணையா நடந்துக்கோங்க. அது ரொம்ப அவசியம். மேலும் நீங்க முருகப்பெருமானை வழிபட மேலும் நன்மை நடந்தேறுங்க. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேர போறாங்க. உறவு பலப்படுங்க. தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில ஈடுபடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. சுப நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறும். நெடு நாட்களாக பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகி அதன் காரணமா மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதப்பாங்க. நீண்ட நாள் கனவுகள்லாம் நனவாக போகுதுங்க. வாலிபர்கள் தோழர் தோழிகளோட பொது சேவைகள்ல ஈடுபட போறாங்க. புதிய வாகனத்தை வாங்கும் முயற்சிகள்லாம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுங்க. நீங்க காட்டும் உண்மையான அன்பு கண்டு உறவுகள்லாம் மகிழ்ச்சி கொள்ள போறாங்க. அரசு பணிபுரியும் பெண்கள் தங்கள் பணியிடத்துல ஏற்படும் பிரச்சனைகளை அதிகாரிய உதவியோட சமாளிச்சிருவீங்க. ஒருவருக்கொருவர் எவ்வளவு அனுசரிச்சு போனாலும் கூட வீட்ல ஏற்படும் சிறு சச்சரவுகளை சமாளிக்க முடியாம போகலாம். சூரியனால செல்வாக்கு உயருங்க. உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். வழக்கு சாதகமா முடியும். எதிர்ப்புகள்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விலக போகுது. வியாபாரம் முன்னேற்றம் அடையும். இழுபறியா இருந்த வேலைகள்லாம் நல்லபடியா முடியும். மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் பார்வையால தம்பதிகளுக்கு ஏற்பட்ட சச்சரவுகள்லாம் விலக போகுது. திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு சொத்து சேரும். எதிர்பார்த்த பணங்கள்லாம் வந்து சேரப்போகுது. நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வழிகள்லையுமே அதிக தனவரவு ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரப்போகுது. ஊர்ல உள்ள பெரிய மனிதர்களின் இனிய நட்பால உங்களுக்கு வளமான எதிர்காலம் உண்டாக போகுது. வாழ்க்கை முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் ஏற்படலாம். அதன் காரணமா குடும்பத்தை விட்டு பிரியும் நிலை கூட ஏற்படலாம். பெற்றோர்கள், உற்றார் உறவினர் ஆகியோர் உங்கள் அசாத்திய தொழில் திறமைகளை கண்டு பொறாம கொள்ள போறாங்க. நீங்க தீரமிக்க செயல்களால அனைவரின் பாராட்டையும் பெற போறீங்க. நீங்க கையில எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமா நடந்து முடிய போகுது. மேலும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறைய நீங்க சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனா மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் கூட தோல்வியும் தொய்வும் இல்லாம சமாளிச்சு ஜெயிப்பீங்க.
மேலும் மிருகசிரிஷம் 1-2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எறும்பு போன்ற உங்கள் வேகமான சுறுசுறுப்பு மிக்க பணித்திறமைகளை வெளிக்காட்டி அதிகாரிகள் அன்பையும் பாராட்டையும் பெற போறீங்க. எதிர்பாராத நபர்களிடமிருந்து எதிர்பார்த்தபடி தனவரவு தாராளமா இருக்க போகுதுங்க. அரசாங்கத்திடமிருந்து வேலை விஷயமா தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுது. வீட்டின் சமையல் உறவுகளின் இல்ல விருந்து உபசாரங்களுக்கு கலந்து கொண்ட ஒரு திருப்தியை தருங்க. வீட்டில் நடக்கிற இந்த திருமண தடைகள்லாம் தாமதங்களுக்கு பிறகு மகிழ்ச்சிகரமா சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்று சுப விரயங்கள் அதிகரிக்கும். இந்த வாரம் எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்பட போகுது. சில காரியங்கள்ல தாமதமா வெற்றி பெறும். உங்க விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் விதமா அமைய போகுது. பழகும் நண்பர்களை எடை போட முடியாதுங்க. வெளுத்தது எல்லாம் பாலுன்னு நம்பும் உங்க பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. குரு பார்வையோட செவ்வாய் சஞ்சரிக்கிறதால நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. நினைத்த வேலைகள்லாம் நல்லபடியா நடக்கும். செல்வாக்கு உயரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியில முடியும். கூட்டு தொழில்கள்லாம் லாபம் தரும். மேலும் பரிகாரமா நீங்க ஆண்டாள் தாயை வழிபட நன்மைகள்லாம் நடந்தேறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். நீங்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.